25 வயசு மகளை கழுத்தை நெரிச்சு கொன்னு சடலத்தை பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு இங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரர். மாற்று சமூக வாலிபருடன் காதல் திருமணம் செய்ததால நடந்த வெறிச்செயல் இது. மாற்று சாதி வாலிபரை காதல் திருமணம் செய்த மகளை கர்ப்பிணி என்றும் பாராமல் கொலை செய்யும் பாவக்கதைகள் படத்தின் காட்சிகள் நெஞ்சை ரணமாக்கும். வீட்டை விட்டு வெளியேறிய மகளை சேர்த்துக் கொள்வதாக நம்ப வைத்து நாடகமாடி ஆணவக் கொலை செய்த இந்த தந்தையின் கதாபாத்திரத்தை காணும் போதெல்லாம் நமக்கே நரம்பு புடைக்கும் அளவிற்கு வெறி ஏறும். நிஜத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்பவர்களுக்கு சான்றுதான் இந்த நபர். கழுத்தில் துண்டுடன் போலீசாரோடு வாக்குவாதம் செய்யும் இவர் தான் பெற்ற மகளை ஆணவக் கொலை செய்துவிட்டு தனது சாதி கௌரவத்தை நிலைநாட்டிய ஆங்காரத்தில் கர்ஜித்துக் கொண்டுள்ளார். சற்று நேரத்தில் ஐயாவின் ஐம்புலன்களையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அடக்கிய காட்சிகள் கற்பனையில் உங்களுக்காக. இந்த சாதிய பேயின் பெயர் முகேஷ் சிங். பீகார் மாநிலத்தில் உள்ள சமஸ்திபூரைச் சேர்ந்தவர். இவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். இவருக்கு 25 வயதில் சாக்ஷி என்ற மகள் இருந்திருக்கிறார். பட்டதாரியான சாக்ஷி கல்லூரி படிக்கும் போதே அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் காதல் வயப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த காதல் விவகாரம் முகேஷ் சிங்கிற்கு தெரிய வரவே காதலை கைவிடும்படி மகளை கண்டித்திருக்கிறார். காரணம், சாக்ஷி காதலித்தது ஒரு மாற்று சமூக வாலிபரை. குடும்ப கௌரவம்தான் முக்கியம், வெளியே தலை காட்ட முடியாது என சாதிய பெருமைகளை பேசி மகளை கண்டித்திருக்கிறார் முகேஷ். ஆனால் வாலிபருடனான காதலை சாக்ஷி கைவிடுவதாயில்லை. குடும்பத்தினர் அசந்த நேரத்தில் காதலனோடு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். டெல்லிக்கு சென்ற இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். ஊருக்குள் விஷயம் பரவத் தொடங்கியிருக்கிறது. இது வெளியே தெரிந்தால் அவமானம் என்று எண்ணிய முகேஷ் மகளுக்கு போன் செய்திருக்கிறார். அப்பாவை மன்னிச்சிடுடா செல்லும், உன்னோட காதலை நான் ஏத்துக்கிறேம்மா, நீ வீட்டுக்கு வா, உங்களுக்கு ஊரறிய அப்பாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ப்ளீஸ்மா வீட்டுக்கு வா என்று பாச மழையை பொழிந்திருக்கிறார். இதை உண்மை என நம்பிய சாக்ஷியும் அடுத்த ரயிலை பிடித்து இரவோடு இரவாக ஊருக்கு வந்திருக்கிறார். காதலனும் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். பொழுது விடிந்திருக்கிறது. சாக்ஷி வீட்டில் இல்லை. மகள் எங்கே என முகேஷிடம் கேட்டிருக்கிறார் சாக்ஷியின் தாய். அவள் மீண்டும் காதலனோடு ஓடிவிட்டதாக கூறியிருக்கிறார் முகேஷ் சிங். உடனே மகளுக்கு போன் செய்திருக்கிறார் அந்த தாய். ஆனால் சாக்ஷியின் செல்போன் வீட்டிலிருந்து ஒலித்திருக்கிறது. துணிகளை எடுத்துச் சென்ற பேகும் அறையில்தான் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த தாய் மகளை என்ன செய்தாய் என்று முகேஷிடம் கேட்டிருக்கிறார். அனைத்து கேள்விகளுக்கும் முகேஷ் சிங் அவள் ஓடிவிட்டால் எனக்கு தெரியாது என ஒரே பதிலையே கூறி வந்திருக்கிறார். இரண்டு நாட்கள் கழிந்திருக்கின்றன. வீட்டின் பின்புறத்தில் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு கழிவறையில் இருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. சந்தேகமடைந்த சாக்ஷியின் தாய் கழிவறையை திறந்து பார்த்திருக்கிறார். அங்குதான் அவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஓடிவிட்டதாக கூறிய மகள் கழிவறையில் சடலமாக கிடந்துள்ளார். உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் சாக்ஷியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு முகேஷ் சிங்கை கைது செய்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர் கூறிய பதில்கள் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிய மகளை கொலை செய்து சாதிய பெருமையை காப்பாற்ற நினைத்தாராம் முகேஷ் சிங். அதற்காக மகளிடம் காதலை ஏற்றுக்கொண்டதைப் போல நாடகமாடி வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். இதனை நம்பி வந்த மகளை கழுத்தை நெரித்து ஆணவக் கொலை செய்து பாத்ரூமில் அடைத்துள்ளார். அதே கொலைவெறியுடன் சாக்ஷியின் காதலனையும் கொல்ல அவரின் வீட்டிற்கே தேடி சென்றுள்ளார்.
ஆனால் அவர் வீட்டில் இல்லாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக கொலைவெறியோடு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். போலீசார் கைது செய்யும் போது மகளை கொன்ற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் மன வருத்தமும் இல்லாமல் சாதிய பெருமை பேசிக் கொண்டிருந்தவரைக் கண்டு போலீசாருக்கே ஆத்திரம் பீரிட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் முகேஷ் சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இல்லாத சாதிக்கு ஒரு கௌரவமும் அதனால் உருவாகும் வெறியும் வாழும் பல புனிதமான காதலையும் இல்லாமல் செய்து விடுகின்றன. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சடலமா கிடந்த சிக்கன் கடை ஓனர் மரணத்துல திடீர் திருப்பமா போலீசார் 4 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. கள்ளக்காதலுக்குள் ஒரு கள்ளக்காதல் வளர்த்த கேடி லேடியின் மர்டர் பிளான் இது. பாலக்கோடு காவல் நிலையத்தில் பதுசாக நிற்கும் இந்த சிவப்பு சேலைதான் கள்ளக்காதலனோடு சேர்ந்து 2வது கணவனை கழுத்தை இறுக்கிக் கொன்ற ஆசை மனைவி. பாலக்கோட்டை பதற வைத்த சிக்கன் ஷாப் ஓனரை கொலை செய்தது இந்த கூட்டம்தான். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள கொரவன்திண்ணை கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார். 41 வயதான இவர் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே கோழி இறைச்சி கடை மற்றும் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். குமார் ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்தவர். அதன் பிறகுதான் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான கோவிந்தம்மாள் என்ற பெண்ணோடு குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோவிந்தம்மாளும் கணவனை பிரிந்து 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருபவர். இதனால் வாழ்க்கை துணையை பிரிந்த இருவரும் சேர்ந்து வாழ நினைத்திருக்கிறார்கள். அதன்படி 2வது திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருவரும் ஒன்றாக பாலக்கோடு அருகே உள்ள எர்ரன அள்ளி கிராமத்தில் குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். கோவிந்தம்மாளின் முதல் தாரத்து பிள்ளைகளை குமார் தனது சொந்த பிள்ளைகளாக பாவித்து வளர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதியன்று காலையில் சிக்கன் கடையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் குமார் சடலமாக கிடந்திருக்கிறார். அதிகாலை அந்த பகுதியாக சென்றவர்கள் குமாரின் கோலத்தை கண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குமாரின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குமாருக்கு ஊருக்குள் பெரிதாக யாருடனும் முன்விரோதம் இல்லை. ஆனால் கோவிந்தம்மாளுக்கும் குமாருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் என அக்கம் பக்கத்தினர் கூறியிருக்கிறார்கள். உடனே கோவிந்தம்மாளிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் குமாரின் கொடூர கொலையின் பின்னணி வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு கோவிந்தம்மாளுக்கும் புது பட்டாணியர் தெருவைச் சேர்ந்த 27 வயதான நாகராஜ் என்ற வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. நாகராஜ் ஒரு தனியார் நிதி நிறுவன ஊழியர். என்னதான் குமாரோடு குடித்தனம் நடத்தினாலும் வயதில் சிறிய நாகராஜின் மேல் கோவிந்தம்மாளுக்கு கொள்ளை பிரியம். இதனால் அடிக்கடி வீட்டிற்கு வரவழைத்து 2வது காதலனோடு உல்லாசமாக இருந்திருக்கிறார். இந்த கள்ளக்காதல் லீலைகள் ஒரு கட்டத்தில் குமாருக்கு தெரியவர கோவிந்தம்மாளை கண்டித்திருக்கிறார். நாகராஜுடனான பழக்கத்தை கைவிடச் சொல்லி எச்சரித்திருக்கிறார். ஆனால் கோவிந்தம்மாள் கேட்பதாயில்லை. தொடர்ந்து கள்ளக்காதலை வேரூன்றச் செய்திருக்கிறார். இதனால் குமாருக்கும் கோவிந்தம்மாளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் இருவருக்கும் இடையே நடந்த சண்டையில் குமாரை வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறார் கோவிந்தம்மாள். இதற்கு நிரந்தர தீர்வு கட்ட நினைத்தவர் குமாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். 2வது கணவனை கொன்றுவிட்டால் சிக்கன் கடையிலும் மற்றும் பழைய இரும்பு கடையிலும் வரும் வருமானத்தை வைத்து இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என கள்ளக்காதலன் நாகராஜிடம் கூறி அந்த இளைஞர் மனதிலும் ஆசையை வளர்த்திருக்கிறார்.
அதன்படி சொன்னம்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தகுமார், சாமியார் கொட்டாயைச் சேர்ந்த தமிழரசன் ஆகிய இருவரையும் கூலிப்படையாக நியமித்திருக்கிறார்கள். சண்டை நடந்த தினம் முதல் குமார் வீட்டிற்கு வருவதில்லை. சிக்கன் கடையிலேயே படுத்து உறங்கியுள்ளார். இதனால் சம்பவத்தன்று இரவு 11 மணியளவில் ஊரடங்கிய நேரம் பார்த்து நால்வரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குமாரின் வாயை பொத்தி கை கால்களை கட்டி தலையணையை முகத்தில் அழுத்தி கொலை செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் குமார் இறக்காததால் கயிற்றால் அவரின் கழுத்தை இறுக்கி கொன்று போட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் கோவிந்தம்மாளும் நாகராஜும் பிள்ளைகளின் கண்முன்னே மடியில் படுத்துக்கொள்வது, முத்தமழை பொழிவது என எல்லை மீறியதாக தெரிகிறது. தாயும் நாகராஜின் வீட்டில் அடித்த லூட்டிகளை போலீசாரிடம் புட்டு வைத்திருக்கிறார்கள் கோவிந்தம்மாளின் பிள்ளைகள். இதனால் சாட்சியங்களுடன் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கோவிந்தம்மாளையும் கள்ளக்காதலன் நாகராஜையும் கூலிப்படையாக செயல்பட்ட ஆனந்தகுமார் மற்றும் தமிழரசன் ஆகிய நால்வரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலுக்குள் ஒரு கள்ளக்காதல் வளர்த்த கோவிந்தம்மாளின் லீலையால் இன்று அப்பாவி நபர் பலியானது மட்டுமல்லாமல் 2 பிள்ளைகளும் நிர்கதியாகிவிட்டனர். ஒரே வாரத்துல 2 சிறுவர்கள் தெருநாய்க்கடிக்கு பலியாகி இருக்கிறது இப்ப பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய இந்த தெருநாய்களோட பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு? சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே பொதுமக்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனையும் அதிக அளவுல ஸ்டார்ட் ஆயிடும். ஓட துரத்துறது, விரட்டி கடிக்கிறது, கால்நடைகளை கொன்னு போடுறதுன்னு சம்மர் சீசன்ல இந்த தெருநாய்கள் பண்ணக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அந்த கம்யூனிட்டியில ஒருத்தரா வாழ்ந்து வந்த தெருநாய்கள் திடீர்னு இப்படி ஜாம்பிஸ் மாதிரி பிஹேவ் பண்ண என்ன காரணம்? தெருநாய்களை மக்கள் ஏன் அச்சுறுத்தலா பார்க்கறாங்க? இதற்கு என்னதான் தீர்வுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை தொடங்கினோம். கடந்த சில நாட்களாகவே முக்கிய செய்திகளில் தவறாம இடம் பிடிக்கக்கூடிய பிரச்சனையா இருந்துட்டு வருது கம்யூனிட்டி டாக்ஸும் அது பொதுமக்களுக்கு கொடுத்து வரக்கூடிய தொந்தரவுகளும். சென்ற ஒரே வருஷத்துல மட்டும் தமிழகத்துல தெருநாய்க்கடிக்கு 4,80,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாவும் 37 பேர் உயிரிழந்திருக்கிறதாவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அதே நேரம் தெருநாய்களால உயிரிழந்துள்ள கால்நடைகளோட எண்ணிக்கை நிச்சயமா 1000 கணக்கில் இருக்கும்னு பகீர் கிளப்புறாங்க. அதன் காரணமாகத்தான் சமீபத்தில் தெருநாய்கள் கடிக்கு பலியாகக்கூடிய கால்நடைகளுக்கு அரசாங்கம் நிவாரண உதவித் தொகையை அதிகரிச்சிருக்கிறதா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி சட்டப்பேரவையில் அறிவிச்சிருந்தார். அதன்படி தெருநாய் கடித்து உயிரிழக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு 37,500 ரூபாயும், வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு 6,000 ரூபாயும், கோழிக்கு தலா 200 ரூபாயும் அறிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அரசாங்கம் தெருநாய்களுக்கு கருத்தடை மையம் அமைக்கிறது, தெருநாய்களோட உடல்ல மைக்ரோசிப் பொருத்தி கண்காணிக்கிறது, இலவசமா ராபிஸ் தடுப்பூசி செலுத்துறதுன்னு பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அதையெல்லாம் எஃபெக்டிவா பலனளிச்சிருக்கான்னு கேட்டா அதுக்கு நாம தினமும் பார்த்து வரக்கூடிய இந்த நாய்க்கடி சம்பவங்களே பதிலாக கிடைக்குது. தெருநாய் பிரச்சனைகளால சென்ற ஒரே வாரத்தில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை மட்டும் இங்க நாம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நாய்களுக்கு பெயர் போன ஊரான ராஜபாளையத்துல சென்ற வாரத்துல மட்டும் வெறும் 2 நாள்ல 80 பேர் தெருநாய்க்கடியால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அட்மிட் ஆகி இருந்தாங்க. இந்த சம்பவத்தோட தொடர்ச்சியா பல ஊர்களில் இருந்தும் தெருநாய்க்கடியோட மருத்துவமனையில சிகிச்சை பெற சேர்ந்தவங்களோட செய்திகளை நம்மால தவறாம பார்க்க முடிஞ்சுது. இந்த சூழல்ல இன்று அதிகாலை சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் இருந்து நம்முடைய செய்தியாளர் நல்லமுத்து அனுப்பியிருந்த ஒரு தகவலும்
கால்நடை விவசாயிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருந்தது. தெருநாய்கள் கடிச்சு செத்து மடிந்த இந்த ஆடுகளை விஸ்வல்ல பார்க்குற நமக்கே இவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கும் போது இதை வளர்த்தவருக்கு எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாருன்னு நினைச்சு பார்க்கும்போதே பதைப்பதைப்பா இருக்கு. இந்த கால்நடைகளோட உரிமையாளரோட பேரு செந்தில்குமார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள பட்ராம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். இவரோட விவசாய நிலத்துல 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை கம்பி வேலி அமைச்சு பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த இரவு அந்த பகுதியில உள்ள தெருநாய்கள் கம்பி வேலியை தாண்டி ஆட்டு கொட்டகைக்குள்ள புகுந்து கொலை வெறியோட ஆடுகளை வேட்டையாடி இருக்கு. இந்த சம்பவத்துல செந்தில்குமார் வளர்த்த 5 ஆடுகள் பரிதாபமா இறந்து போயிருக்கு. மேலும் 2 ஆடுகளுக்கு படுகாயமடைஞ்ச நிலையில மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா தெருநாய்களால மனிதர்களும் பலியாகிட்டு வர்றது ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதா இருக்கு. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆந்திர மாநிலம் குண்டூர்ல தெருநாய் கடிச்சு 4 வயசு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணியிருந்தது. உயிரிழந்த சிறுவனோட பேரு ஐசக். சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரோட நண்பர்களோட தெருவில் விளையாடிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கிருந்த தெருநாய்கள் ஐசக்கை விரட்டி விரட்டி கடிச்சிருக்கு. எதிர்பாராத இந்த தாக்குதல்ல சிறுவனோட கழுத்து பகுதியை நாய் கடிச்சு கொதறி இருக்கு. படுகாயமடைஞ்சு உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை உறவினர்கள் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஆனா சிறுவன் சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா இறந்து போயிருக்கிறாரு. இது போன்றதொரு சம்பவம் இனி நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்பவே காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்ல தெருநாய் கடிச்சு 13 வயது சிறுவன் இறந்து போயிருக்கிற செய்தி அரசாங்கமும் அதிகாரிகளும் இந்த விஷயத்தை கூடுதல் கவனம் எடுத்து தீர்வு காண முயற்சிக்கணும்னு வலியுறுத்த வச்சிருக்கு. உயிரிழந்த 13 வயது சிறுவனோட பேரு விஸ்வா. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வடக்குப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவரோட செல்ல மகன். அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்கிறாரு. சென்ற 7ஆம் தேதி விஸ்வா அவரோட வீட்டு பக்கத்துல நண்பர்களோட விளையாடி இருக்காரு. அப்போ அங்கிருந்த தெருநாய் விஸ்வாவோட கையில ஆழமா கடிச்சிருக்கு. உடனடியா விஸ்வாவை செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் ஆரம்ப சுகாதார மையத்துல சிகிச்சைக்கு சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கி இருக்காங்க. இந்நிலையில நேற்று முன்தினம் இரவு விஸ்வாவுக்கு திடீர்னு அதிகப்படியான வயிற்று வலியும் தலைவலியும் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறாரு. உடனடியா விஸ்வாவை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில உயர் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க. ஆனா விஸ்வா சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா இறந்து போயிருக்கிறாரு. நடந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்துள்ள போலீஸ் விஸ்வா நாய் கடிச்சதால தான் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதான்னு தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மாதிரியான சம்பவங்களை கேள்விப்படும் போது பொதுமக்கள் பலரும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது அந்த வெறி பிடிச்ச நாய்களை அடிச்சு கொள்ளணும் என்றதுதான். ஆனா அது தீர்வு இல்லைன்னு ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்தவங்களும் விலங்குகள் நல ஆர்வலர்களும் தெரிவிக்கிறாங்க. சமீபத்தில் அப்படிதான் சென்னை பரங்கிமலை ராணுவ குடியிருப்புல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு தெருநாயை ராணுவ வீரர் கல்லாலையும் கட்டையாலையும் அடிச்சே கொலை செஞ்சாரு. இந்த சம்பவத்தோட சிசிடிவி காட்சிகள் இணையத்துல வைரலானதை தொடர்ந்து ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்தவங்க பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருந்தாங்க. இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் தெருநாயை அடிச்சு கொலை பண்ணது ராணுவத்துல ஹவில்தாரா பணியாற்றி வரக்கூடிய ராஜு என்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. அவரிடம் தெருநாயை கொலை செஞ்சது தொடர்பா தீவிர விசாரணையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருது. தெருநாய்கள் தொந்தரவு கொடுக்கறதால அதை அடிச்சு கொலை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மனநிலை முதல்ல மாறணும்னு விலங்குகள் நல ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதே நேரம் தெருநாய்கள் மக்களை ஏன் அட்டாக் பண்ணுதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்னு தெரிவிக்கக்கூடிய ப்ளூ கிராஸ் அமைப்பினர் ஒவ்வொரு தெருநாய்க்கும் அந்தந்த கம்யூனிட்டியில வாழக்கூடிய தன்னார்வலர்களும் மக்களும்
பொறுப்பேற்று பராமரிக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. குறிப்பா கோடை காலங்கள்ல தெருநாய்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறத உறுதி செய்யணும். ஒருவேளை அதுக்கு தண்ணீர் இல்லைன்னா இது போன்ற அப்நார்மல் பிஹேவியர்ஸோட நாய்கள் நடந்துக்கிறது சகஜமான ஒண்ணுன்னு சயின்டிஃபிக்கா சுட்டி காட்டுறாங்க. நாய்களுக்கு முறையான உணவும் தடுப்பூசிகளும் கொடுக்கப்பட்டு அதன் மீது அன்பு செலுத்தினா இந்த உலகத்திலேயே மனுஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிச்சயமா டாக் தான்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஸோ மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேன்ஸ் எனிமியா மாறாம இருக்கிறது கடைசியில ஆறறிவுள்ள நம்மளோட செயல்ல தான் இருக்கு.